கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னங்க, உங்களை நீங்களே நடத்திட்டுருக்கீங்களா, அல்லது தேவ ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? எப்படி வாழ்கிறீங்க? நம்மளே நடத்திக்கிட்டா கஷ்டம். ஆனால் தேவ ஆவியானவரால் அவர் நடத்தினால் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்குங்க. நம்ம இயேசுவை கூட 30 வயசுலேருந்து தேவ ஆவியானவர் வழி நடத்த ஆரம்பித்தார். தேவ ஆவியானவர் வழி நடத்தும் போது எடுத்த உடனே பெருசாக 40 நாள் பிசாசோடு தான் மோத விட்டார். கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு 40 நாள் பிசாசோட மோத விட்டுட்டார். தேவ ஆவியானவர் நடத்தும் போது உங்களுடைய எல்லையை தாண்டி வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? அதாவது எல்லை மீறிய முன்னேற்றம் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் உங்களையே நடத்திக்கிட்டால் உங்கள் சிந்தனை மட்டும்தானே இருக்கும். உங்களுக்கு இதுதான் இப்படி தான் நடத்தணும்னு ஒரு எல்லைகள் இருக்கும், கட்டுப்பாடு, நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். தேவ ஆவியானவர் வழி நடத்தினார் இயேசுவை. அப்படி நடத்தும்போது நேராக சாத்தானோட மோத விட்டார். 40 நாள் சாத்தானோட தான் மோதிட்டு தான் வந்தார். சரிங்களா? எப்பவுமே யாரோட மோதணும்? அது நம்ம தேவ ஆவியானவர் சொல்லும்போது மோதிக்கலாம். ஆனால் நம்ம தேவ ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே காலையிலே ஜெபம் பண்ணிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீங்கள் வழி நடத்துங்க. நான் வழி நடத்திக்கிட்டேன்னா, கட்டுப்பாடு, ஒரு எல்லைனா அதே அப்படி ரொம்ப குட்டியாக குறுகிய முன்னேற்றம் தான், அப்படியே தான் போகும். சரிங்களா? அவருக்கு விட்டு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நம்ம இருக்காங்களே, நல்லா மோதிட்டு பிசாசை ஜெயிச்சுக்கிட்டு, பிசாசை எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தார்? நீங்கள் லூக்கா 4:1 பாருங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இருந்தார். நம்ம பரிசுத்த ஆவியால் நிறைந்து இருக்கணும். எவ்ரிடே பரிசுத்த ஆவியில் ஒவ்வொரு நொடியும் ஓகே, நம்ம நிறைந்து இருக்கோமா, ஃபுல்லாக இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாழுங்க. அப்போனா அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை வழி நடத்துவார். இயேசு நிறைந்து இருந்தார், பரிசுத்த ஆவியில் நிறைந்து இருந்தார். சபைக்கு மட்டும் போகும்போது மட்டும் நான் ஆவியானவரால் நிரப்பப்படுவேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவரால் நிரம்பி இருந்தால் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? பயங்கர பெரிய எல்லைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் சாதிப்பீங்க. இயேசு ஃபஸ்ட்டு இந்த பரிசுத்த ஆவி பெற்றுட்டோன்னே ஞானஸ்நானம்லாம் எடுத்துகிட்டு எங்கே போனால் தெரியுமா? சரி, நம்ம ஊரை போய் பார்ப்போம், நாசரேத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு போகிறாரு. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கலிலேயாவுக்கு போகிறாரு. இந்த சோதனையை முடிச்சுட்டு அவர் கலிலேயாவுக்கு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போனார்னா, சரி நம்ம சொந்த ஊருக்கு போவோம், நம்ம வளர்ந்த ஊர் நாசரேத்துக்கு போவோம் அப்படின்னு போகிறார். அவர் வளர்ந்த ஊர் நாசரேத்துக்கு போகும்போது அந்த தெருவில் எங்கே பார்த்தாலும் இயேசுன்னு கூப்பிட்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த கடையில் யார் பார்த்தாலும் என்ன இயேசு வந்துட்டியான்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா இயேசு அவர் சின்னதுலேருந்து பார்த்து வளர்ந்தவங்க, எல்லோரும் பார்த்துருக்காங்க. கண்ணு முன்னாடி வளர்ந்தவர் தான் இயேசு. எல்லோரும் என்னப்பா இயேசு வந்துட்டியான்னு. அங்கே இருக்கிற ஜெபாலயத்துக்கு போகிறாரு இயேசு. அங்கேயும் உடனே இயேசு நல்லா பைபிள் படிப்பான், இயேசுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த ஜெபாலய தலைவனும் இயேசுக்கிட்ட தான் அந்த ஏசாயா புஸ்தக சூரில் கொண்டு கொடுக்குறாங்க. இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எனக்கு இப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியானவர் என் மேலே நிறைஞ்சு காணப்படுறாரு. சரி, சொல்லிவிடுவோம், இவங்கக்கிட்ட சொல்லிவிடுவோம், எல்லாரும் இங்கே இருக்காங்க, நம்ம சொல்லிவிடுவோம் அப்படின்னு அவர் அங்கே போகிறார். அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இருக்காங்களே, அவங்க இயேசுவை பற்றி சொன்ன ஒரு தீர்க்கதரிசனம் அவர் கண்ணு முன்னாடி கிடச்சிச்சு. அந்த வசனம் கிடச்சிச்சு. அப்போ அந்த வசனத்தை அவர் ரீட் பண்ணுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இன்றைக்கி இயேசு என்ன படிப்பார், இவர் படித்தா நல்லா இருக்குமே, நல்லா ஆர்வமாக கொண்டு போவார் அப்படின்னு எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தாங்க.
அழகா அவர் அதை சொல்கிறாரு. எனக்கு பரிசுத்தாவி கிடச்சிருச்சு, இனிமேலேருந்து நான் பிரசங்கம் தான் பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பழைய இயேசு கிடையாது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு எனக்கு பரிசுத்தாவி கொடுத்துருக்காருன்னா, நான் இனிமேலேருந்து தரித்திரருக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து அந்த வசனத்தை அவர் ரீட் பண்ணுறாரு. இது என்னை பற்றி தான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னை பற்றி தான் எழுதியிருக்கணுன்னே எல்லாரும் சிரிப்பாக வந்துச்சு எல்லாருக்கும். இவன் யோசேப்பு பையனாச்சே, இவனை பற்றிலாம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சுருப்பானா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இப்படி இருக்காங்க, நம்ம சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் யோசேப்பு பையன் கிடையாதே, அது அவருக்கு தெரியும். எப்போங்க தெரியும் இயேசுவுக்கு? 12 வயசில் பிதா சொன்னார். ஒரு தடவை அவர் எருசலேம் பண்டிகைக்கு போகும்போது அப்போ தான் பிதா அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீ யோசேப்பு உன்னுடைய அப்பா கிடையாது, நான் தான் உங்கள் அப்பா. அப்போ தன்னுடைய சுய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பித்தார். சரி, நம்ம இங்கே இருந்துருவோம், இந்த தேவாலயம் பிதாவோடையது தான், இங்கே உட்காந்துருவோம் சொல்லிட்டு இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க சென்டரில் உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அங்கே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவங்கள இவர் நிறைய கொஸ்டின் கேட்டார். அப்படி போய் உட்காந்துட்டார். ஓ, பிதாவுடைய பிளேஸ் இது தானே, இங்கே உட்காந்துக்கலாம், இதுதானே எங்கள் அப்பாவுடைய வீடு, இங்கே எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்துக்கலாம், சுய சித்தத்தின்படி செயல்பட்டார். ஆனால் பிதா அவரை அலோவ் பண்ணலை. அதை 12 வயசில் 40 நாள் பிசாசோடு மோத விட முடியுமா? பரிசுத்த ஆவியானவரும் அப்போ கிடைக்கல, ஞானஸ்நானமும் இயேசு பெற்றுக்கொள்ளலை, அதனால் அலோவ் பண்ணலை. சுய சித்தத்தின்படி இயேசு செய்யும்போது நேராக அம்மா அப்பா கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கு அனுமதித்து அவங்க திரும்பவும் அவங்க அம்மா மரியாளோடும் வளர்ப்பு அப்பா யோசேப்போடும் அனுப்பிவிட்டார். ஆனால் 30வது வயசில் தான் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டார். நீங்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டால் உங்களுடைய எல்லைகளை தாண்டி சாதிப்பீங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், பின்பற்றி பாருங்கள், அவ்வளோதான். எக்கச்சக்க வரைமுறை தாண்டி, எல்லைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.